குருவே சரணம். நமது சிந்தாமணி கோட்டை பாதாள வாராகி அன்னை ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உலகிலேயே அன்னை 2 காலையும் தொங்க வச்சு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஆலயம் நமது சிந்தாமணி கோட்டை ஆலயம். பாதாளத்தில் வாராகி இருக்கக்கூடிய அதி உன்னதமான ரகசியமான ஆலயம் நமது சிந்தாமணி கோட்டை ஆலயம். அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த நமது ஆலயத்துல வாராகி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி பூஜையானது மிகச்சிறப்பாக 11வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். இன்று மகாலட்சுமி அலங்காரமும், நாளை அம்பிகையானவள் சிவபூஜை அலங்காரத்திலும், நாளை மறுநாள் 10வது நாள் அன்னை சிம்ம வாகனம் ஏறி சூரசம்ஹாரம் செய்ய புறப்படும் பொழுது பால்குடம் அக்னிச்சட்டி ஊர்வலமானது நடைபெறும். நாகர்கோவிலில் பால்குடமானது புறப்பாடாகி வந்து அம்பிகைக்கு பாலாபிஷேகம் நமது ஆலயத்தில் பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே நேரடியாக அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்யும் வைபவானது நடைபெறும். அம்பாள் பாலாபிஷேகம் கண்டு மேனி குளிர்ந்து உடல் குளிர்ந்து மனம் குளிர்ந்து அனைவரின் வாழ்விற்கும் நல்லதை அளிக்க உள்ளாள். பாலாபிஷேகம் நடந்த பிற்பாடு அலங்காரம் நடத்தி பூச்சொரிதல் புஷ்பங்களால் பூக்களினால் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து அம்பிகையின் ஏகாந்த நிலையை ஏகாந்த ஸ்வரூபத்தை அனைவரும் தரிசனம் செய்யுமாறு இந்த பூஜையானது பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். பரமேஸ்வரின் அனுகிரகத்தினால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் பெருங்கருணை அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லதே நடக்கட்டும்.